करुणाकरसूरीन्द्रगुरुपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तरिताय तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देयकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே. இவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. அந்த மணல் பண்ண சின்ன சின்ன வீடு, அந்த வீடை வந்து கண்ணன் வந்து உதச்சி உடச்சிடுறான். இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னே அவளுக்கு புரியல. பாவம். இது என்னன்னா, ஆண்டாள் வந்து நமக்கு ஒரு புரட்சி தலைவி. என்னை பொறுத்த வரைக்கும் அவள் என்ன பண்ணுறா, பிருந்தாவனத்தையே உத்தரப்பிரதேஷில் இருக்கிற மாநிலத்தையே தமிழ்நாட்டில் கொண்டு வந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் யுகத்தையே மாற்றிடுறான். கலியுகத்தை துவாபர் யுகத்தாக மாற்றிடுறான். ஸோ இவளை போல புரட்சி யாரும் பண்ணதில்லை. ஸோ அவள் தான் நமக்கு முதல் புரட்சி தலைவி அவள் தான். இப்போ இவங்கெல்லாம் இன்ட்ரடக்ஷனில் சொன்னாங்க, சின்ன சின்ன வீடு கட்டி எப்படி கண்ணன் வந்து அதை உதச்சிடுறான்னு. அது நாமம் 1000ங்கிற பதிகத்தில் வருது. அது வந்து அவனுக்கு என்ன கோபம் அப்படின்னு இவளுக்கு புரியல. தீமை செய்யும் ஸ்ரீதரா அப்படிங்கிறா. எங்கள் சிற்றில் வந்து சிதையலே. இதுதான் எல்லா பாசுரத்துலேயும் இதே தான் வரும், திருப்பி வரும். காலையிலேருந்து ஏந்துண்டு முதுகு நோவை நாங்கள் சின்ன சின்ன வளையெல்லாம் எடுத்துட்டு மணலெல்லாம் கொண்டு வந்து வீடெல்லாம் கட்டினா நீ நன்னா பண்ணியிருக்கியேன்னு சொல்லாமல், நீ வந்து இப்படி உடச்சிட்டு போறிய ஆளில் மேலே நீ படுத்துட்டு இருக்கே, நீ சரியாக பார்க்க மாட்டியா? எங்கள் சின்ன சின்ன வீடெல்லாம் நீ பார்த்து நீ எங்கள் உற்சாகப்படுத்தணும்ல. நான் காமன் தேவனுக்காக இதை கட்டின வீடு, அது உனக்காக தான் கட்டியிருக்கோம். ஆனால் இது வந்து நீ உடச்சிட்டு போறி, இதே உனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறா. அவன் வந்து கோளரி அப்படிங்கிற நரசிம்ம அவதாரம் டக்குன்னு நம்ம ஆண்டாளுக்கு ஞாபகம் வந்துடும். கோளரீம்பா. அப்புறம் வாமனன் அவதாரம் பூமாதேவி, அதனால அம்சம்னால வாமன அவதாரத்தை ரொம்ப அவளுக்கு ரொம்ப ஈடுபாடு. ராமர் எதுக்கு எடுத்தாலும் ராமரையும் அவள் மறக்கவே மாட்டா. ஸோ அந்த மாதிரி இவன் வந்து சொல்லிகிட்டே இருக்கா, நீ கார் மேகம் போல் இருக்க, நாங்கள் வந்து நீ சொன்னதை எல்லாம் பண்ணுவோம், நீ உனக்கு மனசுக்கு பிடிக்காதது எதுவும் செய்ய மாட்டோம், நீ வந்து ஆனால் என்னமோ இருக்கு கண்ணா, நீ என்னமோ சுக்கு பொடி போடுறியா என்ன போடுறியோ தெரியல, நீ இவ்வளோ வச்சுட்டே இருக்க எங்களை, என்னமெல்லாமோ சொல்கிற, ஆனால் எனக்கு வருத்தமே இல்லை, எங்களுக்கு மனசில் வருத்தமே கொஞ்சம் கூட கிடையாது, அது என்ன பண்ணுற நீ அப்படிங்கிறா. அப்புறம் கள்ளமாதவா கேசவா அப்படிங்கிறதுக்கு ஏன்னாக்க, கண்கள் வந்து ஒரு மாதிரி பேசுகிறதான், வாய் வந்து ஒரு மாதிரி பேசுகிறதான், அது ரெண்டும் இவாளுக்கு புரியல. இந்த குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகள், அதுகளுக்கு வந்து ஏன் இவன் பண்ணதெல்லாம் இப்படி உடச்சுட்டே இருக்கான் அப்படின்னு அதுகளுக்கெல்லாம் புரியவே இல்லை. இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது நமக்குன்னா, ஒரு சின்ன உதாரணம். புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு புது பாஷை தெரியாத ஒரு மாநிலத்தில் ஒரு கணவன் மனைவியும் இருக்கா. கணவன் வந்து ஆஃபீஸ் போடுறான், மனைவி வந்து ஐயோ நம்ம நல்லா சமைச்சு போடணுமே நம்ம கணவனுக்கு அப்படின்னு பாஷை தெரியாது, கையில் காசு கிடையாது, ஆனால் அவளுக்கு அப்படி தோணுறது, நம்ம சட்டுன்னு போய் நம்ம எதாவது சாமான்லாம் வாங்கிட்டு வந்து அழகாக சமைச்சு நம்ம அசைத்திடுவோம், நம்ம ஆசையை காமிச்சிடுவோம் அப்படின்ற என்ன பண்ணுறான், பக்கத்தாத்து மாமியை அழிச்சுட்டு அவன் ஆட்டோக்காரனை கூப்பிட்டு போகிறான். போய் எல்லாம் வாங்கிட்டு வர அதுக்குள்ளே சமயம் ஆகிடுறது. இவர் வந்துடுறார். கதவில் பூட்டு. ஐயோ பாஷை கூட தெரியாத இவளுக்கு, ஒன்றுமே தெரியாத, இவன் எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு இவருக்கு புளி கலைக்கிறது வயத்தில். அதை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுறா, இவ தூக்கிண்டு பை தூக்க முடியாமல் அந்த ஆட்டோக்காரனும் 2 பையை தூக்கின்னு வந்தது போகிறதுக்கு வந்து, இல்லை கொஞ்சம் மார்க்கெட் போயிருந்தேன், இதெல்லாம் சாமான்லாம் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், நான் இது உங்களுக்காக சமைக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இவருக்கு அப்போவே இந்த கோவம் மீட்டர்னு இருக்குது. ஆட்டோவில் தான் மீட்டர் போட மாட்டான், நம்ம கோவத்தில் மீட்டர் போடுவோம். இந்த மீட்டர் ஏறுறது, கண்ணனுக்கு ஒரு பாசத்துலேயும் அதே மாதிரி கோபம் ஏறுறது. இந்த கோபிகள் ஸ்ரீலாம் ஒரு தடவையும் ஏதோ ஒரு சமாதானம் சொல்கிறா, ஆனால் அவருக்கு ஒரு வாட்டியும் கோபம் ஏறிண்டே போகிறது. அந்த மாதிரி இவர் சொன்ன உடனே உள்ளே போய் சூடாக காபி கொண்டு வரேன், எனக்கு தலைவலி, எனக்கு ஒரே கைவலி, எனக்கு கால்லாம் வலி, முதுகெலாம் வலி அப்படிங்கிறா. இவருக்கு இன்னும் கோபம் ஏறுறது. நான் சொன்னேன்னா உனக்கு எனக்கு இந்த மாதிரி பண்ணி, ஸ்விக்கி இருக்குல்ல, பாவம் இவருக்கு ஸ்விக்கி சாப்பிட்டு பழக்கம், எதுக்கு நீ போகிற, நான் லோன் போட்டு கஷ்டப்பட்டு வண்டியை வாங்கி நம்ம 2 பேரும் போய் சாமான் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா, நீ மாட்டுக்கு தனியாக போய் கால் வலிக்கிறது கை வலிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவனுக்கு கோவம் வருது, நியாயம்தானே. அவன் ஒரு மாதிரி நினைக்கிறான், இவன் ஒரு மாதிரி செய்கிறா, ஆனால் ஆசைக்காக செய்கிறா அப்படிங்கிறா. அப்போ வந்து அதே தான் நம்ம பெருமாளுக்கும் அதே தான். நான் இருக்கேன் இங்கே, நான் சர்வசக்தன்,
என்னால் எல்லாம் கொடுக்க முடியும், திருப்பாவை பாடினேள், நோன்பு நோத்தேள், நான் எல்லாம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே என்ன மன்மதன், அந்த மன்மதனை படைச்சனவே நான் தான். அந்த மன்மதன் போகிறது அவனுக்கு ஒரு தம்பியான், அந்த உம்பி தம்பியான். அவனை போய் யான் படித்தானோ தெரியல, அவங்க காலெல்லாம் பிடிச்சின்னு நீங்கள் இருக்கீள். ஆனால் என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறேள், உனக்காக தான் சொல்கிறேன் கண்ணா, உனக்காக தான் பண்ணுறேன் கண்ணா அப்படிங்கிறேள். இது என்னது இது, இன்னும் அவருக்கு கோவம் ஏறிண்டே இருக்குது. ஆனால் இந்த பெண்ணுக்கு எப்படி புரியலையோ அந்த மாதிரி பாவம் இந்த சிறுமியை இருக்கும், எனக்குனால இவன் கோவம் படுறான்னு புரியல. என்ன பண்ணுறான், நீ பகவான் என்ன பண்ணுறார், ஆணை, நீ ராமாவதாரத்தில் ஆணை கட்டினியே, அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின நீ, அன்றி இலங்கை செற்றாய் திரள் போற்றி இல்லையா, அந்த தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, அந்த இதெல்லாம் வானரத்தெல்லாம் வச்சு நீ அணை கட்டின, அது எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி தானே நாங்களும் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம். அதை உடச்சா அவனுக்கு பிடிக்குமா, அந்த மாதிரி எங்களுக்கு உடச்சிட்டு போறியே நீ அப்படிங்கிறா. அது ஆனால் எனக்கு என்னமோ கண்ணா, அது உன்னோட நோக்கம் இல்லை, நீ என்னமோ சொல்ல வர, அது எங்களுக்கு புரியல அப்படிங்கிறா. அப்போ பகவான் பார்த்தார், இதுகளுக்கெல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிற, நம்ம எடுத்து விடுவோம் அப்படிங்கிறார். 9ஆம் சாப்டர் பகவத்கீதையில் பார்த்தா முழுக்க முழுக்க தன்னோட வைபவம், 10ஆம் சாப்டர் முழுக்க முழுக்க தன் வைபவம், மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா அப்படிங்கிறார். யதாகாஷஸ்திதோ நித்தியம் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுகள்லாம் பார்த்து இரு என்ன நினச்சிண்டே நீ, நாங்கள் ராமானுஜரா இல்லை நம்மாழ்வாரா, நீ சொல்கிறது எதுவுமே புரியல, என்னமோ விட்டு நீ எங்கள் பட்டரோட சபையில் இந்த மாதிரிலாம் பேசு, அவர் சரியாக பதில் கொடுப்பார், எங்கள்கிட்டலாம் இந்த மாதிரிலாம் வச்சுக்காத, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நாங்கள் எடக்கையும் போவோம், ஆனால் வலது கையை காமிப்போம், அந்த மாதிரி எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா சிறுமியர்கள் நாங்கள், எங்கிட்ட உன்னோட பாண்டியத்தெல்லாம் காமிக்காத. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல பெருமாளுக்கு, எது சொன்னாலும் இதுகள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறது, அவர் கோவம் ஏறிண்டே போயின்ட்டுருக்கு. நீ எதுக்காக என்ன உனக்கு என்ன பயன்னு கடைசியில் கேட்டுடுறா. இந்த மாதிரி உடைக்கிறதுல உனக்கு என்ன தான் அதில் பொருள் அப்படின்னு கேட்டுறா. அப்போது பகவான் பார்க்குறார், சடக்குன்னு நம்ம அர்ஜுனனுக்கு காட்சி கொடுக்குற மாதிரி சங்கு சக்கரகதா பத்மத்தோட ஸ்ரீ துவாரகாதீஷனா காட்சி கொடுக்குறார். எல்லாம் அப்படி பார்க்கறது, என்ன ரசிக்கவில்லையா, பாருண்ணா சர்வேஸ்வரனோட ஐஸ்வர்யத்தை பார் அப்படிங்கிறார். அதெல்லாம் நன்னா தான் இருக்குது, ரொம்ப அழகாக தான் இருக்கே, நாங்கள் அதான் கண்டஸ்டே பண்ணலையே, நாங்கள் தான் அதை ஒத்துன்ட்டோமே, நீ தான் அழகன், உன்னை போல் ஒத்துரும் கிடையாதுன்னா ஒத்துன்ட்டோமே. ஆனால் இப்போது கடற்கரையில் போனால் என்ன பண்ணலாம், சுண்டல் சாப்பிட்லாம், குதிரை மேலே சவாரி போடலாம், அப்புறம் நல்லா ஆடலாம் பாடலாம். ஆனால் தாகமாக இருக்குது, ஒரு கப்பு ஒரு ஜலம், அந்த நீரை எடுத்து குடிக்க முடியுமா, அப்படி இல்லை, ஒரே உப்பு, அந்த ஜலத்தை எப்படி குடிக்கிறது, அந்த மாதிரி தான் நீ அப்படின்ட்டா. ஐயோ பகவானுக்கு ஒரே கவலை, என்னடா அது எது சொன்னாலும் இப்படி சொல்கிறாளே மடக்கிறாளே அப்படிங்கிறா. கடைசியில் இதுகள்லாம் பார்த்தது, இவன் ரொம்ப எங்களை தீங்கு பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம முற்றத்து, அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு போர்ஷன், அதில் போய் அங்கே அந்த காலத்துலனா கால் கை வெளியிலேருந்து வந்தால் கை கால்லாம் அலம்பிண்டு உள்ளே போவாள், அங்கே போய் நம்ம விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே போயிடுத்துகள். அங்கே போனோடனே என்னாச்சு, இவன் எப்படியோ வந்துடுறான் உள்ளே வந்துட்டு, அஜிச்சோ நீ வந்துட்டியா அப்படிங்கிறது அவன் அழகாக பார்க்கறதுலேயே என்ன பண்ணுறான், பேசுகிற மாதிரி பேசிட்டு டகடகடகடா எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிடுறான். இவனுக்கு ஒரே, அதுவும் இல்லாமல் இதுகள்லாம் கீழே பார்க்குறதுக்குள்ளே எல்லாம் காலி, கோலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவன் அது மட்டும் பண்ணி நிறுத்தலை, இவன் இன்னொன்று என்ன பண்ணுறான் தெரியுமா, இவன் அதெல்லாம் உடச்சிட்டு அவளை கட்டி பிடிச்சுன்னுடுறான் டைட்டாக. அப்போது அதுகள்லாம் அப்படியே கண்லேருந்து ஜலஞ்சலமாக வருது. ஐயோ என்னோட ஹிருதயத்தையும் நீ உடச்சிட்டியே கண்ணா, என்னோடய வீட்டையும் உடச்சிட்ட, என்னோட மனசையும் உடச்சிட்ட, இப்போது ஹிருதயத்தையும் நீ உடச்சிட்டியே கண்ணா அப்படின்னு அழகுதுங்க. அழுதுட்டு அப்போது பகவான் தோணுது, அப்பா இப்போ வந்துட்டாங்க, கனெக்ட் ஆகிடுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் மற்றவாள்லாம் பார்த்து என்ன சொல்லுவா, நீ இந்த மாதிரிலாம் கட்டின்ட்டு போய் பிடிச்சிட்டு இருந்தியானா எல்லோரும் நம்மளை கட்ட பேர் நமக்கு வராதா அப்படின்னு கேட்குறது. அச்சோ பேக் டு ஸ்கொயர் ஒன், மறுபடியும் இதே சொல்லுறதுங்களே அப்படின்னு பகவான் பார்த்தார். ஐயோ இதோட முடியாது, நான் ரொம்ப செலுத்து போயிட்டேன், பேசாமல் ஸ்ரீரங்கத்துக்கு போய் படுத்துன்னு விடலாம், இதுகள்லாம் எப்போ வருதோ வரட்டும், எல்லாம் இவாளை வேண்டிண்டு அவளை வேண்டிண்டு எல்லாம் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. அப்போ இந்த நம்ம ஆண்டாள் அம்மா கடைசி பாசுரத்தில், நீ பூமி பிராட்டி மேலே ரொம்ப ஆசை வச்சவன், நீ வில்லிபுத்தூரில் நாங்கள்லாம் இருக்கோம்,
அது வந்து பிருந்தாவனமாக ஆயிடுத்து. அங்கே வந்து நீ வந்து எங்களை வந்து எங்களை வந்து வைகுண்டத்துக்கு கண்டிப்பாக நீ என்னை அழிச்சுட்டு போவ. ஏன்னா அது வந்து எங்கள் ஆண்டாள் அம்மா கொடுத்த உறுதி அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறா. ஸோ இதுதான் கொடுத்த சமயத்தில் சட்டுன்னு முடிச்சுட்டேன். இன்னும் சமயம் இருந்தால் சிவபெருமானோட கதை கண்டிப்பாக சொல்லறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு அந்த அன்னபூர்ணி இப்போ எல்லார வயத்துலேயும் மணி அடிக்கிறது. அதனால் இதை முடிச்சுக்கலாம். ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.